ஓகேவா? எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கணும். ஆயில் சூடாகிடுச்சு. கடுகு சேர்த்தாச்சு. ஜீரகம் கலக்கணும். அது கூடயே கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 2-3 மிளகு சேர்த்துக்கணும், இல்லாட்டி வேண்டாம், அது ஆப்ஷன் தான். காஞ்ச மிளகா, இப்போ காஞ்ச மிளகா நம்ம வறுத்துட்டு தனியாக எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம், ஏன்னா அது கூட இருந்தால் மிளகா வெங்காயம் வதக்கிட்டு இருந்தால் அந்த மொறுமொறுப்பு கிடைக்காது. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் ஆகணும். ஆனியன் நல்லாவே கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது டொமேட்டோ பியூரிக்கு, அப்போ தான் கலர் கொடுக்கும். ஓகேவா? இப்போ தக்காளி சேர்த்து சும்மா ஒரு 2 சொலட்டினாலே போதும். ஓகேவா? இந்த சூட்டில் தான் இருக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டில் தான் வைக்கணும். அப்போ தான் இந்த கலர் கொடுக்கும். ஓகேவா? இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போதான் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். எடுத்து வச்ச காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சூட்லேயே நல்லாவே தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம டொமேட்டோ மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ கிரைண்ட் பண்ணுறதுக்காக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். தக்காளி நல்லாவே வதங்கலை பாருங்கள். அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது. அப்போ தான் நமக்கு டொமேட்டோ சட்னி கலர் கொடுக்கும். நல்லா தக்காளியை வதக்கிட்டனால ஒரு சிலர் சட்னி பண்ணும்போது அது ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுக்கும். இது நல்லா ரெட்டு கொடுக்கும் பாருங்கள். நான் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கே தெரியும். டொமேட்டோ கலர் நல்லா ரெட்டாக வரும். இப்போ கலர்ஃபுல்லான டொமேட்டோ பியூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.